சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈஸ்வரி முகத்துல கரிய பூசுற மாதிரி தமிழ்ச்செல்வி உண்மையிலேயே கர்ப்பமா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஈஸ்வரி பார்த்தா எல்லாத்தையும் சும்மா பக்காவா ஸ்கெட்ச் போட்டு காய் நகர்த்திக்கிட்டு இருக்கு. சித்ரா கிட்ட இங்க பாரடி 10 கர்ப்பிணி பெண்களுக்கு வளகாப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுல ஒருத்தவங்க கண்டிப்பா டாக்டரா இருக்கணும். அவங்க டாக்டரா இருந்தாதான் இவ உண்மையிலேயே மாசமா இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா எல்லாத்துக்கிட்டையும் போட்டு காட்டுற மாதிரி இருக்கணும். அவங்க எப்படியும் செக் பண்ணி சொல்லிடுவாங்கல்ல இவ மாசமா இருக்கா இல்லை அப்படின்னு. அதனால அதுல ஒரு பொண்ணு டாக்டரா இருக்கிற மாதிரி எப்படியாவது ஏற்பாடு பண்ணும். எப்படி ஏற்பாடு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா கிட்ட ஈஸ்வரி கேட்கவும், அதுக்கு என்னமா நம்ம போஸ் இருக்கால, நம்ம போஸ் கிட்ட சொல்லுவோம், அவன் எப்படி ஏற்பாடு பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், 10 கர்ப்பிணி பெண்கள்ல ஒருத்தவங்க டாக்டரா இருக்கிற மாதிரி ஈஸ்வரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுது. இங்க ராஜாங்கத்துக்கிட்ட, மாமா பரிகாரம் பண்ணணும்ல, அதனால 10 கர்ப்பிணி பெண்கள் நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். அவங்க கண்டிப்பா நாளை காலையில வந்துருவாங்க. அவங்களுக்கு பண்ண வேண்டிய சீர்வரிசை எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொன்னதும் அப்பதான் ராஜாங்கம், பரவாயில்ல ஈஸ்வரி எல்லாத்தையும் இம்புட்டு சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொன்னதும், அப்புறம் என்ன மாமா, நம்ம வீட்டு வாரிசு நல்லபடியா பிறக்குன்னு நான் நினைக்க மாட்டேனா? தமிழ்ச்செல்வி வயிற்றுல இருக்கிற நம்ம வாரிசு நல்லபடியா பிறக்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்க பார்த்தா சேதுவும், பரவாயில்ல சின்னம்மா, நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன், இம்பட்டு தமிழ் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், பின்ன இருக்காதா சேது, உனக்கே நாளைக்கு தெரியும் என்ன நடக்க போகுது என்ன ஏது, நீயே ஒரு இன்ப அதிர்ச்சியில மூழ்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஜாடா மடையா பேசவும், தமிழ்ச்செல்விக்கு பார்த்தா இங்க பதக்குன்னு இருக்கு. நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே, இவங்க இம்புட்டு தூரம் பேசுறத பார்த்தா நாளைக்கு எல்லார்கிட்டையும் சொல்லிடுவாங்களோ, வயிற்றுல இருக்கிறது துணி மூட்டை தானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி யோசிக்கவும், தமிழை பார்த்தா இங்க வசந்திக்கும் போனை போட்டு, மா இந்த மாதிரி நாளைக்கு 10 கர்ப்பிணி பெண்களுக்கு வளகாப்பு நடத்த போறாங்கம்மா, அதோட எனக்கும் வளகாப்பு நடத்த போறாங்க, மாதிரி குடுகுடுக்காரர் வந்து வயிற்றுல வளர்ற வாரிசுக்கு கண்டு இருக்கு, அதனால இப்படி பரிகாரம் பண்ணணும்னு சொன்னதுமே வீட்டுல இருக்கிற எல்லாருமே அதை கேட்டு உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இதுல இந்த ஈஸ்வரியத்தை எல்லா ஏற்பாடையும் மும்மரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்குமா, நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு, நான் வேணா அவர்கிட்டயே போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும், தமிழ் அவசரப்பட்டு அப்படியெல்லாம் எந்த முடிவும் எடுத்துறாதடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி சொல்லவும், நீ ஒவ்வொரு தடவை இப்படிதான் சொல்ற, நானே அவர்கிட்ட சொல்லிக்கிட்டேனா எதுவுமே பிரச்சனை ஆகாது, அத்தனை பேர் மத்தியில மத்தவங்க மூலமா இந்த மாதிரி மாசமா இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னு வையி, அவர் இனி எப்படி எந்த ஜென்மத்திலையும் நீ மன்னிக்க மாட்டாரு, நான் மொத்தமா அங்க வந்து இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத தமிழ், மாப்பிள்ளை கிட்ட நானும் அப்பாவும் இந்த விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்கவும், ஆமா தமிழ், நானும் அப்பாவும் கோயிலுக்கு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா, அவர்கிட்ட எல்லா விவரத்தையும் நாங்க சொல்றோம், நாளைக்கு நடக்க போற பரிகாரமும் என்ன ஏதுன்னு அதை பத்தி கேட்கறதுக்காண்டி நீ அவரை கூட்டிட்டு வா, நாங்க அவர்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் பார்த்தா சேதுகிட்ட போய், அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு வர சொன்னாங்க உங்களை, நாளைக்கு இந்த பரிகாரத்தை பத்தி கொஞ்சம் பேசணுமா, வரீங்களா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், போகலாமே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சேதுவை கூட்டிட்டு பார்த்தா தமிழ் கோயிலுக்கு வந்துடுறாங்க. அங்கே வசந்தியும் செல்லப்பாண்டியும் நிற்கவும், இங்க வசந்தியும் செல்லப்பாண்டி முகமே சரியில்லை. சேது பார்த்துட்டு, என்ன மாமா உங்க முகமும் அத்தை முகமும் ஒரு மாதிரியா இருக்கு, என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு. அது இல்ல மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தியும் செல்லப்பாண்டியும் பார்த்தா சேதுவோடைய காலில் விழுகவும், ஐயோ அத்தை மாமா என்ன ஏன் காலில் விழுந்துகிட்டு இருக்கீங்க, தமிழ் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், தமிழ் பார்த்தா அழுக ஆரம்பிக்கவும், என்ன நடக்குது, கோயிலுக்கு வாங்கன்னு சொன்னா நீ என்ன அழுகிற, அத்தை மாமா ஏன் காலில் விழுகிறாங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பார்த்தா 2 பேர்த்தையும் எந்திரிக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா தமிழ் கோயிலே பார்த்தா மயங்கி விழுந்துடுறாங்க.